இந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் வந்து இதற்கு ஒரு உதாரணம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டிஎம்கே வீக்குன்னா உடனே என்ன பண்ணுறது, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து யார் வந்து அதிகமாக சால்ரை தட்டுவா இந்த கவர்மெண்ட்டுக்கு, யார் வந்து அதிகமாக துதிப்படுவா, யார் வந்து ஒத்து உதுவா, யார் வந்து கண்ணை மூடின்னு வந்து இதை அடாவடி தினத்துக்கு துணை போவாங்க, அந்த மாதிரி அதிகாரிகளை வந்து கண்டறிந்து அவங்கள வந்து அந்த மாவட்டத்தை போஸ்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு எப்படி வந்து இந்த ஆளும் திமுக இந்த விடியாத அரசு மக்களை, அதாவது எலெக்ஷன் கமிஷனை ஏமாற்றிருக்கு, இன்றைக்கி வந்து இப்போ கட்டறிந்துள்ள ஏமாத்திறது ஒரு உதாரணம். திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் வந்து திருவண்ணாமலைக்கு மாற்றப்படுறாரு. திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் திருவண்ணாமலைக்கு மாற்றப்படுறாரு. அந்த திருவண்ணாமலைக்கு மாற்றப்படும் போது அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலை செஞ்ச திருவண்ணாமலைக்கு பணியேற்ற அந்த கலெக்டர் அவருடைய அந்த கான்ஸ்டியூன்சி திருவண்ணாமலை எம்பி கான்ஸ்டியூன்சிலேயே திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை வருது. எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு மோசடியான அந்த ஒரு மாற்றத்தை வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆளும் வந்து விடியாத அரசு பண்ணியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதே போல் வந்து அந்த இடத்துல வந்து கலெக்டர் முதல் எஸ்பி முதல் கீழ்பட்ட அதிகாரிகள் வரை சரி செய்யப்பட வேண்டும். அவர்கள் வந்து பொதுவாக வந்து பேக்ரவுண்டு, அதாவது ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடுறதுனா கண்டிப்பாக அந்த மாவட்டங்களுக்கு போடக்கூடாது. ஏன்னா அதுவும் வந்து அந்த கருத்து சொல்லியிருக்கு. சட்ட ஒழுங்கு என்பது பிரதானம். அதாவது சிறையில் வந்து பொதுவாக பிணையில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் முழுமையான அளவுக்கு பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் இவரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.